இப்போ எங்கே கிளம்பிச்சுன்னா முருங்கைக்காய் பறிக்க போகிறேன். என் வீட்டு மரத்தில் நிறையா முருங்கைக்காய் பறிச்சிருக்கா, ரொம்ப காய்ச்சிருக்கு, பறிக்க போகிறேன். ஒரு மரத்தில் எவ்வளோ முருங்கைக்காய் தமிழ்நாட்டில் மாதிரி அப்படி சரஞ்சரமாக காய்ச்சிருக்கு பார்க்கலாமா? இங்கே கீழே இருந்து பறிக்க விட மேலே போய் பறிச்சா ஈஸியாக பறிக்கலாம். கையில் வச்சே பறிக்கிற மாதிரி அப்படி பக்கத்தில் இருக்கும் நிறையா முருங்கைக்காய். பார்க்கலாமா? அப்புறம் இன்னொரு விஷயம், நாளைக்கு தமிழ்நாடுக்கு கிளம்ப போகிறேன். இங்கே திருவனந்தபுரத்துலேருந்து சும்மா வெக்கேஷன் லீவ், நொங்கு சீசன் பார்த்திங்களா, அதனால் ஜாலியாக அக்கா வீட்டிலேருந்து என்ஜாய் பண்ண போகிறேன். அக்கா வீட்டுக்கு தம்பி குழந்தைங்களாம் வந்திருக்காங்க. என்னோடய ஜார்ஜ் குட்டி, தர்ஷிகா எல்லாம் வந்திருக்காங்க. அதனால் அவங்க கூட இருந்துட்டு அக்கா பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்கல்ல, தாய்மாமன் பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி அரட்டை அடித்து செம்ம ஜாலியாக இருக்க போகிறேன். அதையும் வீடியோ எடுத்து போடுவேன் பாருங்கள். இங்கேருந்து கிளம்புறதுலேருந்து அங்கே என்ஜாய் பண்ணுறது எல்லாமே வீடியோ எடுப்பேன். நொங்கு சாப்பிட்றது, எங்கெல்லாம் போகிறோம், வீட்டில் என்னெல்லாம் பண்ணுறோம், என்ன அரட்டை எல்லாம் வீடியோவாக வரும். இங்கே சும்மா என்னை பற்றி இந்த காய் மரம் பறிக்கிறதெல்லாம் போட்டுட்ருக்கேன். இன்னும் அங்கே போய் ரொம்ப ஜாலியாக இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். முடியும் இதுதான் நான் பறிக்கிற கொய்யாக்காய், முருங்கைக்காய் எல்லாம் பறிக்க இங்கேருந்து மாடியில் அப்படியே வச்சிட்டோன்னா மேலே போய் அப்படியே எடுத்துக்கலாம். முருங்கை அப்படி பக்கத்தில் இருக்கா, எப்படி சரஞ்சரமாக காய்ச்சிக்கிறாங்க. பறிக்க காய்ச்சிக்கிட்டே இருக்குது. இந்த மரம் சூப்பரான மரம், எப்படின்னே தெரியல, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது முருங்கை சீசன் தானா தமிழ்நாட்டிலையும்? அப்படி எல்லாமே பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கா. மாடி பார்க்கும்போது இந்த முருங்கை பறிக்கிற கம்பு இப்போ இதை எப்படி இங்கேருந்து எடுத்துடலாம். கீழே போகும்போது அப்படியே இதே மாதிரி தொங்க விட்டுருவேன், கீழே அப்புறம் எடுத்துக்கலாம். இதான் நான் முருங்கை பறிக்கிற முறை. நான் ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டுருக்கேன். இந்த முருங்கை மரத்தில் காயில் இன்னும் பெரிய காயாயிடும். அதனால் இன்றைக்கி நிறைய பறித்து பொறிச்சு சாப்பிட்டு வந்தோம்.